ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் 18 சித்தர் பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாம்பாட்டி சித்தர் பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் சில பாடல்களை பார்ப்போமா? தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொளியை பேணுவார் என்று ஆடாய் பாம்பே. தன்னை அறிந்தவர் என்றால் நம்மை பற்றி நாம் அறிவது. நமக்குதான் நம்மை பற்றி தெரியுமே. நீ யார் என்று கேட்டால் நாம் ஒரு பட்டியலையே கூறிவிடுவோம். ஆனால் அது அல்ல உண்மையான நான் என்பது. நான் என்பதை, அந்த ஒரு வார்த்தையின் பொருளை நாம் எங்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது நம்முடைய ஞானமும் நம்முடைய அறிவும். நீ யார் என்று கேட்டால், நான் யார் என்று என்னுடைய படிப்பு ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ இல்லை நான் பார்க்கும் தொழில் ரீதியாகவோ இல்லை பரம்பரை பற்றியோ என்னுடைய தகப்பனார் என் குடும்பத்தை பற்றியோ கூறுவதுதான் வழக்கம். ஆனால் இது எல்லாம் என்னை சார்ந்தது. நான் யார் என்றால் நான் தான் அந்த ஈசன். அந்த ஈசனும் நானும் வேறல்ல என்று உணர்வது வரை நாம் இதுபோல் பொய்யான ஒன்றினுடன் அடையாளம் வைத்துக் கொண்டே இருப்போம் என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறைப்பார். நான் யார் என்று உண்மையிலேயே நான் அறிந்து கொண்டால் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். ஏனென்றால் அந்த நான் தான் இங்கு உள்ள எல்லாமுமாக இருக்கிறது. ஒரு இறைவன் தான் உண்டு. அந்த இறைவன் இரண்டற்றவன். அவனை தவிர வேறு ஏதும் இங்கு இல்லை என்றால் வெறுமனே எதுக்கு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? நாம் எல்லாம் எதற்காக நாம் யார் என்று இதெல்லாம் கூறுகிறோம் என்றால், மற்றவர்கள் நம்மை காட்டிலும் பெரியவர்களாக இருப்பார்கள், சிறியவர்களாக இருப்பார்கள். இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கே நாம் கூறுகிறோம். உண்மையான தன்னை அறிந்தவன் இதை பற்றி பேசவே மாட்டான். தன்னை மறைப்பார். தன்னை அறியாதவரோ தன்னை காட்டுவார். பேசிக்கொண்டே இருப்போம். நாம் ஒருவரிடம் பேசுவதென்றால் என்ன? 4 தோழர்களோ தோழிகளோ சேர்ந்தாலோ இல்லை ஒரு குடும்ப விஷயங்களிலோ, ஒரு கல்யாண வீடு, ஒரு பெரிய ஒரு 4 பேர் கூடின இடத்தில் என்ன பேசுவோம்? என்ன கர்மயோகா எப்படி செய்வதென்றால் பேச போகிறோம்? ஒன்றில் நம்முடைய புகழ்ச்சியை பற்றி பேசுவோம். நான் அதை அடைந்தேன், இதை அடைந்தேன், மற்றவர்களுக்கு இது இல்லை, என் குடும்பம் இதை அடைந்தது, எனக்கு அது தெரியும், இது தெரியும் என்று நம் புகழ்ச்சியை பற்றி பேசுவோம். இல்லை என்றால் மற்றவர்களை பற்றி இகழ்ந்து கொண்டு இருப்போம். அவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி என்றால் அவர்களை பற்றி எல்லாம் குற்றம் சொல்லிக் கொண்டு இருப்போம். இல்லை என்றால் நம் கவலைகளை பற்றி அடுத்தவர்களுக்கு போதும் போதும் என்று சலிக்கும் வரை கூறிக்கொண்டே இருப்போம். எனக்கு இப்படி வந்து விட்டது, அதை செய்து விட்டோம், இதை செய்தால் நான் இவ்வளவெல்லாம் செய்தேன், எனக்கு இது கிடைக்கவில்லை, அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று நாம் பேசிக்கொண்டே இருப்போம். 4 பேர்கள் சேர்ந்தால் இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டோம். இது பேசுவது, நம்மை பற்றி கூறுவது எல்லாம் பொய். அதை காட்டுவதே சரியல்ல என்று, தவறு என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். தான் என்று அறியாதவரே பேசிக்கொண்டே இருப்பார். ஏதாவது சித்தர்கள் பேசுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? பார்க்கவே முடியாதவர்கள் கூற 1 வார்த்தைகள் கூட கூற மாட்டார். தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறைப்பார். அவர்கள் பேசவே மாட்டார். தன்னை அறியாதவரோ தன்னை காட்டுவார். நான் அது இது என்று தனக்குள்ளது எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார். பின்னை ஒரு கடவுளை பேண நினையார். வேறு ஒரு கடவுள், அதாவது தெய்வம், தன் அகத்திலே உள்ள தெய்வம் அல்லாது வேறொன்று இருக்கு என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார். நினைப்பதே இல்லை.
காணும் இறைவனை, தங்கள் அகம் காணும் இறைவனை தவிர வேறு ஒன்று உண்டு என்று பேணி வழிபடவே மாட்டார்கள். வேறு என்ன வழிபடுவார்கள்? பேரொளியை பேணுவார். அவர்கள் தனக்குள் அறியும் அந்த ஈசனையே வணங்குவார்கள். வேறு எதற்கும் அவர்கள் வேறு எதையும் அவர்கள் இறைவன் என்று வணங்க மாட்டார்கள். தன் அகத்தே இருக்கும் ஈசனை ஒரு பேரொளியாக வணங்குவார்களே தவிர பிற தெய்வங்களை, வெளியில் காணும் தெய்வங்களை அவர்கள் தெய்வம் என்று அங்கீகரிக்கவே மாட்டார்கள். தன்னை, ஏனென்றால் அந்த சித்தர்கள் எல்லாம் தன்னை அறிந்தவர்கள் தனக்குள் காணும் ஈசனை மட்டுமே வணங்குவார்கள். அதை ஒரு பேரொளியாக வணங்குவார்கள் என்று கூறு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். அடுத்த பாடலை பார்ப்போம். பாலிற் சுவை போலும் எங்கும் பாய்ந்த ஒளியை பற்று பொன் பற்று வைத்த பான்மை போலே காலிற் சுழுமுனை நின்று கண்டு கொண்டு கலித்து கலித்து நின்று ஆடாய் பாம்பே. அதாவது பாலில் சுவை, அது ஒரு துள்ளி எடுத்தால் கூட அந்த சுவை அப்படியே இருக்கும். நாம் பழமொழி சொல்லுவோமே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோற்பதம் என்று. அதுதான் ஒரு பாலின் ஒரு துள்ளியில் உள்ள சுவைதான் எத்தனை லிட்டர் பால் ஆனாலும் அதில் இருக்கும். அதுபோல் ஈசனை நீ வெளியில் காண்கிறாய் என்றால் அந்த ஈசன் தான் எங்கும் நிறைந்திருக்கிறான். ஈசனை நீ அகத்தில் காண்கிறாய் என்றால் அந்த ஈசன் தான் அகத்திலும் புறத்திலும் இருக்கிறான். அவனை தவிர வேறு ஏதும் இங்கு இல்லை. ஒரு துள்ளியில் இருக்கும் பாலின் சுவைதானே அந்த எல்லா பாலிலும் இருக்கும், 1 லிட்டர் பாலிலும் இருக்கும். அதுபோல் நீ ஈசனை அகத்திலோ புறத்திலோ கண்டுவிட்டாயானால் அந்த ஈசன் தான் இங்கு காணும் எல்லா இடமும் நிறைந்திருக்கிறான். அதாவது தங்கத்தை நீங்கள் தீயில் இட்டால் எப்படி இருக்கும்? அது ஜொலிக்கும். வேறு எந்த பொருளை தீயில் இட்டாலும் அது கருகி போய்விடும். நெருப்பில் நீங்க வேற என்ன வேணுமானால் இட்டு பாருங்களேன், அது கருகி சுருண்டு போய்விடும். ஆனால் தங்கத்தையோ மேலும் ஜொலிக்கும். நீங்கள் பார்த்திருப்போம், இதுதான் அது ஒரு பழக்கமாகிவிட்டது. எந்த ஒரு நகை கடைக்கு சென்றாலும் பழைய நகைகளை கொடுத்து புதுசாக மாற்றி வாங்குவது ஒரு பழக்கம், இன்றைய பழக்கமாக இருக்கிறது. அதுபோல் நீங்கள் கொண்டு விட்டால் நம் கண் முன்னையாலே அதை காண்பித்து கொடுப்பார்கள். அந்த தங்கத்தை அதில் ஊத்தினவுடன், நெருப்பில் ஊத்தினவுடன் அது ஜொலிக்கும். வேறு எல்லாம் கருகிவிடும், ஆனால் தங்கம் மட்டும் ஜொலிக்கும். இதுபோல் அந்த ஈசன் நம் அகத்தில் தலையில் இருந்து கால் வரை ஜொலிக்கிறான். அந்த உயிர்தான் எங்கும் ஓடுகிறது. இறைவன் என்ற உயிர்தான் இந்த உடம்பிலே நிற்கிறது. அது எங்கு ஆனாலும் அதுதான் இருக்கிறது. இந்த தலை உச்சியிலானாலும் சரி, பாதத்தில் ஆனாலும் சரி, உயிர் என்ற அந்த இறைவன் தான் நிறைந்திருக்கிறான். இதை நீ அது பேரொளியாக ஜொலிக்கிறான். நினைக்க நினைக்க அந்த பேரொளி சிறந்து விளங்குகிறது. இதை அறிந்தால் மட்டும் போதாது, ஈசன் தான் நம் உள் இருக்கிறான், அவன் ஜொலிக்கிறான், நம் உடலில் ஜொலிக்கிறான் என்று நினைக்க நினைக்க அந்த ஒளி மிகவும் சிறந்து விளங்குகிறது. கால்வரை சுழுமுனை நாடி நிற்பதை கண்டு கொண்டு மகிழ்ந்து நின்று நீ ஆடு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். அகத்திலே ஈசனை காண வேண்டும், அகத்திலே ஈசனை காண வேண்டும், அப்பொழுதுதான் அது மேலும் மேலும் ஜொலிக்கும் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். அவருடைய வேறு ஒரு பாடலை பார்ப்போமே. சதுர்வேதம் 6 வகை சாஸ்திரம் பல, தந்தினம் புராணம் கலை சாற்றும் ஆகமம், விதவிதமானவான வேறு நூல்களும் வீணான நூல்களே என்று ஆடாய் பாம்பே. என்ன ஒரு கருத்தை கூறுகிறார். அதாவது சதுர்வேதங்கள் ஆனாலும் சரி, 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், இது 4ம் அந்த ஈசனை தான் எப்படி என்று விளக்குகிறது. உன்னுள்ளே இருக்கும் ஆத்மாதான் அந்த ஈசன். அவனே பிரம்மமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். அவன் ஒருவன் தான் உண்டு என்றுதான் இந்த வேதங்கள் எல்லாம் பல வகையாக கூறுகிறது. கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று வேதத்தில் உண்டு. அந்த கர்மகாண்டத்தின் இறுதியிலும் இதைத்தான் கூறுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு உடனே
பகவான் எங்கு இருக்கிறார், எல்லா இடம் நிறைந்திருக்கிறார் என்றால் ஒன்றுமே புரியாது. அவன் வழிபடாமையே விட்டு விடுவான். அதனால் அவர்களுக்காக சில கர்மங்களும் ஒரு உருவமும் இட்டு ஒரு கோவிலில் இந்த மாதிரி வழிபாடுகள், என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும், என்னென்ன ஹோமங்கள் நடத்த வேண்டும் என்று கூறுவதுதான் கர்மகாண்டம். இது ஆரம்பத்தில் இருக்கிறது. இது செய்து செய்து கடைசியில் வருவதுதான் உபனிஷத்துக்கள். அதில் ஆத்மாதான் இறைவன், அவன் ஒருவன் தான் உண்டு, அவனை தவிர வேறு ஏதும் இல்லை என்று கூறுகிறது. இந்த கர்மகாண்டம் முதலில் வேதத்தில் உள்ள கர்மகாண்டம் என்பது மனித மனதை பக்குவப்படுத்துவதற்காகவே உள்ளது. அதில் இருந்து நாம் மீண்டு வந்து உண்மை என்னவென்று அறிவதற்கு தான் ஞான காண்டம் என்ற இரண்டாவது பகுதி, இல்லை என்றால் கடைசி பகுதியாக இருக்கிறது. இந்த வேதங்கள் எல்லாமே இந்த ஈசனை பற்றி தான் கூறுகிறது. அது மட்டுமா, 6 வகை சாஸ்திரங்கள், பல வகையான சாஸ்திரங்கள் உண்டு. புராணங்கள், பல தந்திரங்கள். இந்த கேரளா பகுதியில் தந்திரங்கள், தாந்திரிக் வழிபாடுகள் தான் நிறைய. அதுவானாலும் சரி, புராணங்களானாலும் சரி, 18 புராணங்கள் வியாசர் எழுதியிருக்கிறாரே, அந்த புராணங்களானாலும் சரி, நம் தமிழில் உள்ள புராணங்களானாலும் சரி, திருவாசகம் இது போலானாலும் சரி, எல்லாமே அந்த ஈசனை பற்றி தான் விளக்குகிறது. ஆகமங்கள் பொறுத்துதானே நம் கோவில்கள் எல்லாம் கட்டியிருக்கிறோம். அந்த ஆகமங்கள், அதாவது ஆகமங்கள் என்றால் certain rules, அந்த விதிகள். இது ஆனாலும் சரி, விதவிதமான பல நூல்கள் இருக்கின்றன, என்னென்னவோ நூல்கள் இருக்கின்றன. எல்லாம் வீணான நூல்களே, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். ஏன்? அந்த யோக முறையிலே ஈசன் தான் அகத்தில் இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொண்டால் இது எல்லாம் தேவையே இல்லை. ஆனால் அறிவது வரை இது எல்லாம் வேண்டும். அறிந்த பிறகு இதையெல்லாம் போட்டு விடலாம். நாம் சிறு வயதில் ஆனா அவன் எழுதின தமிழ் புத்தகங்கள் எல்லாம் நிறைய வைத்திருந்திருப்போம். சிறு சிறு கதை புக்குகள் எல்லாம் வைத்திருந்திருப்போம். பல புத்தகங்கள் வைத்திருப்போம். இனிமேல் அது பிரயோஜனமா? நமக்கு தான் தமிழ் நல்ல தெரிந்து விட்டதே, அதையெல்லாம் வீணான நூல்கள் தானே. இதுபோல் அகத்தில் ஈசன் தான் உண்டு என்று அறிவது வரை இந்த நூல்கள் எல்லாம் தேவை. ஆனால் அறிந்து விட்டால் இது எல்லாம் வீணான நூல்களே. இந்த நூல்களை படித்து அந்த நூல்களின் கருத்துக்களை மட்டும் தலையில் ஏற்றி வைத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு குரு என்பவர் வழி காண்பிக்க செய்வார், ஆனால் அந்த வழியில் நடக்க வேண்டியது நாம் தான். இந்த நூல்களை எல்லாம் படித்து விட்டால் ஈசனை அறிய முடியாது. இது எல்லாம் வீணான நூல்கள் தான். அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் அகத்தில் ஈசன் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்தல் தான் முக்கியம். நீ புத்தகத்தை படித்தாலும் சரி, நூல்களை படிக்காவிட்டாலும் சரி, ஒரு குருவின் கீழ் இருந்து இதையெல்லாம் புத்தகங்கள் படிக்காமலேயே அறிந்து கொண்டாலும் சரி, ஈசன் அகத்தில் இருக்கிறான், அவன்தான் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அதுதான் முக்கியமே தவிர இந்த நூல்கள் எல்லாம் வீணான நூல்கள் தான் அப்பா என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். வேறும் பல ஆழமான கருத்துக்களை, இந்த தலைப்பின் கீழ் வெறும் ஆழமான கருத்துக்களை அவர் பாடல்கள் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார் பாம்பாட்டி சித்தர். அதை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். நம சிவாய.